ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எல்லாமே சும்மா ஒரு கோவத்தில் தான் சொன்னேன். நான் எல்லாமே சும்மா ஒரு கோவத்தில் தான் சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just said everything out of anger. I just said everything out of anger. I just said everything. நான் எல்லாமே சொன்னேன். Out of anger, கோவத்தில். I just said everything out of anger. நான் ஒரு கோவத்தில் தான் எல்லாமே சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் கோபத்தில் நிறைய பேசிட்டேன். நான் கோபத்தில் நிறைய பேசிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I spoke a lot out of anger. I spoke a lot out of anger. I spoke, நான் பேசினேன், நான் பேசிட்டேன். A lot, நிறைய. Out of anger, கோபத்தில். நான் கோபத்தில் நிறைய பேசிட்டேன். நான் கோபத்தில் நிறைய பேசினேன். I spoke a lot out of anger. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கோபத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. கோபத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கோபத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't say anything out of anger. Don't say anything out of anger. Don't say anything, எதுவும் சொல்லாத. Out of anger, கோபத்தில். கோபத்தில் எதுவும் சொல்லாத. Don't say anything out of anger. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கோபத்தில் பேசிட்டு அப்புறம் வருத்தப்படாத. கோபத்தில் பேசிட்டு அப்புறம் வருத்தப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't speak in anger and regret it later. Don't speak in anger and regret it later. Don't speak அப்படின்னா பேசாத. Don't speak in anger, கோபத்தில் பேசாத. And regret it later, அப்புறமா வருத்தப்படாத. கோபத்தில் பேசிட்டு அப்புறமா வருத்தப்படாத. Don't speak in anger and regret it later. So next one, கோபத்தில் இருக்கும்போது உன்னோட நாக்கை கட்டுப்படுத்து. கோபத்தில் இருக்கும்போது உன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்து. கோபத்தில் இருக்கும்போது பேசக்கூடாது. கோபத்தில் இருக்கப்போ உன் நாக்கை கட்டுப்படுத்து. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Control your tongue when you are angry. Control your tongue when you are angry. Control your tongue. Tongue அப்படின்னா நாக்கு, நாவ். Control your tongue, உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து. When you are angry, நீ கோபமாக இருக்கும்போது உன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கோபமாக இருக்கும்போது பேசுவதற்கு முன்பு யோசி. ஸோ நீ கோபமாக இருக்கிறப்ப பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Think before you speak when you are angry. Think before you speak when you are angry. Think அப்படின்னா யோசி. Before you speak, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி. When you are angry, நீ கோபமாக இருக்கும்போது பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி. Think before you speak when you are angry. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கோபமாக இருக்கும்போது யாருடனும் பேச மாட்டேன். நான் கோபமாக இருக்கிறப்ப யார் கூடயும் பேச மாட்டேன். ஸோ கோபத்தில் ஏதாவது வார்த்தையை விட்டுருவணும்னு நான் கோபமாக இருக்கும்போது யாரோடையும் பேச மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't talk to anyone when I'm angry. I don't talk to anyone when I'm angry. I don't talk to anyone, நான் யார் கூடவும் பேச மாட்டேன். When I'm angry, நான் கோபமாக இருக்கும்போது நான் யார் கூடயும் பேச மாட்டேன். I don't talk to anyone when I am angry. So next one, நான் கோபமாக இருக்கும்போது என்கிட்ட பேசாத. நான் கோபமாக இருக்கும்போது என்கிட்ட பேசாதன்னு ஏதாவது வார்த்தை விட்டுருவேன். அதனால் நான் கோபமாக இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சால் நீ வந்து என்கிட்ட பேசாத, கொஞ்சம் நேரம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't talk to me when I'm angry. Don't talk to me when I'm angry. Don't talk to me, என்கிட்ட பேசாத. When I'm angry, நான் கோபமாக இருக்கும்போது. ஸோ அந்த போது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் when. நான் கோபமாக இருக்கும்போது என்கிட்ட பேசாத. Don't talk to me when I'm angry.
நெக்ஸ்ட் ஒன், அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't tell him anything as he is so angry. Don't tell him anything as he is so angry. Don't tell him anything. அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. As he is so angry. அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால don't tell him anything. அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ரொம்ப கோபமாக இருந்ததனால் நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. அவன் ரொம்ப கோபமாக இருந்தான், அதனால் நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை, நான் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? நான் அதை பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? ஸோ நீ ஏதோ 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 ஒரு தப்பு பண்ணுன அப்படின்லாம் யாராச்சும் சொன்னால், நான் அதை பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? உனக்கு என்னை பற்றி தெரியாதா? நான் அதை பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you think I would do that? Do you think I would do that? Do you think, நீ நினைக்கிறியா? I would do that, நான் அதை பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? Do you think I would do that? நெக்ஸ்ட் ஒன், என்னால் அதை பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னால் அதை பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you think I can't do that? Do you think I can't do that? Do you think, நீ நினைக்கிறியா? I can't do that, என்னால் அதை பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் எல்லாத்தையும் சுலபமாக பண்ண முடியும். என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும், அதுவும் சுலபமாக பண்ண முடியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can do everything so easily. I can do everything so easily. I can do everything, என்னால் எல்லாமே பண்ண முடியும். So easily, ரொம்ப சுலபமாக, என்னால் ரொம்ப சுலபமாக எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எல்லார் முன்னாடியும் என்னுடைய சட்டையை கிழிச்சிட்டான். அவன் எல்லார் முன்னாடியும் என்னுடைய சட்டையை கிழிச்சிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He tore my shirt in front of everyone. He tore my shirt in front of everyone. He tore, tear அப்படின்னா கிழிக்கிறது. ஸோ டியரோட past tense tore. He tore அப்படின்னா அவன் கிழிச்சிட்டான். மை ஷர்ட், என்னோட ஷர்ட்டை அவன் கிழிச்சிட்டான். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், எல்லோரும் முன்பும். இன் ஃப்ரண்ட் அப்படின்னா முன்னாடி. ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும் முன்னாடியும். ஹி டோர் மை ஷர்ட், அவன் என்னுடைய சட்டையை கிழிச்சிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உன்னோட சட்டை எப்படி கிழிந்தது? உன்னோட சட்டை எப்படி கிழிஞ்சுது? யார் உன் சட்டையை கிழிச்சா? உன் சட்டை எப்படி கிழிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ யாரோ ஒருத்தவங்க சட்டையை கிழிச்சிருக்காங்க அப்படின்னா உன் சட்டை எப்படி கிழிஞ்சுது, யாரும் உன் சட்டையை கிழிச்சா? ஸோ அந்த மீனிங்கில் கேட்கும்போது அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How did your shirt get torn? How did your shirt get torn? How did your shirt get torn? அப்படின்னா உன்னோட சட்டை எப்படி கிழிந்தது. ஓகேவா? யார் சண்டையில் யாரோ கிழிச்சிட்டாங்களா, எப்படி உன் சட்டை கிழிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதுவே சட்டை வந்து கிழிஞ்சிருக்க நிலமையில் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா தானே இருந்துச்சு, எப்படி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா, how is your shirt torn? How is your shirt torn? How is your shirt torn? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவ எதையோ மறைக்கிறா. அவ எதையோ மறைக்கிறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is hiding something. She is hiding something. She is hiding. Hide அப்படின்னா மறைக்கிறது. ஸோ ஷீ இஸ் ஹைடிங் அப்படின்னா அவள் மறைக்கிறா. சம்திங், எதையோ, அவள் எதையோ மறைக்கிறா. ஸோ இதுவே அவள் நம்மக்கிட்டேருந்து எதையோ மறைக்கிறா. அவள் நம்மக்கிட்டேருந்து எதையோ மறைக்கிறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் அஸ். ஷீ இஸ் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் அஸ். ஃப்ரம் அஸ் அப்படின்னா நம்மளிடம் இருந்து, நம்மக்கிட்டேருந்து அவள் எதையோ மறைக்கிறா. ஸோ இதுவே எங்ககிட்டேருந்துனாலும் ஃப்ரம் அஸ் அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இதுவே அவங்கக்கிட்டேருந்து அவள் எதையோ மறைக்கிறா. அவங்கக்கிட்டேருந்து அவள் எதையோ மறைக்கிறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
She is hiding something from them. She is hiding something from them. From them அப்படின்னா அவங்களிடமிருந்து, அவங்கக்கிட்டேருந்து அவள் எதையோ மறைக்கிறான். ஓகேவா? ஸோ இதுவே அவள் எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது. அவள் எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel she is hiding something. I feel she is hiding something. I feel எனக்கு தோணுது. She is hiding something. அவள் எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது. ஸோ இதுவே அவள் எதையோ மறைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அவள் எதையோ மறைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இதை எப்படி அவங்கக்கிட்டேருந்து வாங்குவேன்? நான் இதை எப்படி அவங்கக்கிட்டேருந்து வாங்குவேன்? அவங்க தரவே மாட்டாங்களே, நான் எப்படி இதை அவங்கக்கிட்டேருந்து வாங்குவேன்? நீயே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How can I get it from them? How can I get it from them? How can I get it? நான் இதை எப்படி வாங்குவேன்? என்னால் எப்படி வாங்க முடியும்? From them அவங்கக்கிட்டே இருந்து, அவர்களிடமிருந்து நான் இதை எப்படி வாங்குவேன்? How can I get it from them? நெக்ஸ்ட் ஒன். நான் எல்லாமே அவங்கக்கிட்டே இருந்து தான் வாங்கினேன். நான் எல்லாமே அவங்கக்கிட்டே இருந்து தான் வாங்கினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got everything from them. I got everything from them. I got பெற்றேன், நான் பெற்றேன், எனக்கு கிடைத்தது, நான் வாங்கினேன். எவ்ரிதிங் எல்லாமே, ஃப்ரம் தெம் அவங்களிடமிருந்து, அவர்களிடமிருந்து, எனக்கு எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து தான் கிடச்சிச்சு. நான் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்கினேன். நான் எல்லாமே அவர்களிடமிருந்து தான் பெற்றேன். ஓகேவா? ஐ காட் எவ்ரிதிங் ஃப்ரம் தெம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் விரும்பின எல்லாமே அவன் எனக்கு தந்தான். நான் கேட்டேன், நான் ஆசைப்பட்டேன், நான் விரும்பின எல்லாமே அவன் எனக்கு தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He gave me everything I wanted. He gave me everything I wanted. He gave அவன் தந்தான். கிவ்னா தரது, கொடுக்கறது. ஸோ கேவ் அப்படின்னா தந்தான், பாஸ்ட். He gave அவன் தந்தான். மீ எனக்கு, everything எல்லாமே. I wanted நான் ஆசைப்பட்டது, நான் விரும்பினது, நான் கேட்டது, நான் கேட்ட எல்லாமே அவன் எனக்கு தந்தான். He gave me everything I wanted. நெக்ஸ்ட் ஒன். நீ கேட்கிற எல்லாமே அவங்க உனக்கு தருவாங்க. நீ கேட்கிற எல்லாமே அவங்க உனக்கு தருவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will give you everything you ask. They will give you everything you ask. They will give you அவங்க உனக்கு தருவாங்க. எவ்ரிதிங் யூ ஆஸ்க் நீ கேட்குற எல்லாமே, நீ கேட்கிற எல்லாமே அவங்க உனக்கு தருவாங்க. தே வில் கிவ் யூ எவ்ரிதிங் யூ ஆஸ்க். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு நேரம் இருந்திருந்தால் நான் எல்லா வேலைகளையும் முடிச்சிருப்பேன். எனக்கு நேரம் இருந்திருந்தால் நான் எல்லா வேலைகளையும் நேற்றே முடிச்சிருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I had time, I would have completed all the tasks yesterday. If I had time, I would have completed all the tasks yesterday. If I had time, எனக்கு நேரம் இருந்திருந்தால், எனக்கு நேரம் இருந்தால், I would have completed நான் முடிச்சிருப்பேன். all the tasks எல்லா வேலைகளையும், yesterday நேற்று, எனக்கு நேரம் இருந்திருந்தால் நான் எல்லா வேலைகளையும் நேற்றே முடிச்சிருப்பேன். If I had time, I would have completed all the tasks yesterday. So next one. அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவேன். அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் எல்லா வேலைகளையும் முடித்து விடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will finish all the work before they come. I will finish all the work before they come. I will finish all the work. நான் எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவேன். பிஃபோர் தே கம் அவங்க வரத்துக்கு முன்னாடியே, அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்க வரத்துக்கு முன்னாடியே உன்னால் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியுமா? அவங்க வரத்துக்கு முன்னாடியே உன்னால் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை சத்தமாக சொல்லக்கூடாது. நீ இதை சத்தமாக சொல்லக்கூடாது, பொறுமையாக சொல்லு, இதை சத்தமாக சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் சே இட் அவுட் லவுட். யூ ஷுட் நாட் சே இட் அவுட் லவுட். யூ ஷுட் நாட் சே இட் அப்படின்னா நீ இதை சொல்லக்கூடாது, நீ இதை சத்தமாக சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் சே இட் அவுட் லவுட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. இதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ரெடி டு டாக் அபவுட் இட் நவ். ஐ எம் நாட் ரெடி டு டாக் அபவுட் இட் நவ். ஐ எம் நாட் ரெடி அப்படின்னா நான் தயாராக இல்லை. டு டாக் அபவுட் இட், இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. நவ், இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஐ எம் நாட் ரெடி டு டாக் அபவுட் இட் நவ். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்காக அங்கே நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்காக அங்கே நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வெயிட்டிங் தேர் ஃபார் ஹிம் ஃபார் அ வெரி லாங் டைம். ஐ வாஸ் வெயிட்டிங் தேர் ஃபார் ஹிம் ஃபார் அ வெரி லாங் டைம். ஐ வாஸ் வெயிட்டிங் தேர், நான் அங்கே காத்திருந்தேன். ஃபார் ஹிம், அவனுக்காக. ஃபார் அ வெரி லாங் டைம், நான் ரொம்ப நேரமாக அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.